என்னது தெரியாமல் உள்ளே போட்டிருப்பாங்களா? ஏன் இது என்ன திருப்பதி உண்டியலா? வாவ் வாவ். வேறு யாராவது இருக்கீங்களா? ஸோ ஆஃப்டர் லாங் டைம் புது வீடியோ. வண்டியில் இத்தனை நாள் வீடியோ போடாதது காரணம் சர்வீஸில் இருந்தது. 30,000 கிலோமீட்டர் ஓடிச்சு. ஸோ சேஞ்ச் பேக்கெட் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்தது. இன்ஜின் ஆயில், ஏர் ஃபில்டர், பிளா 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 எல்லாமே காமனாக சேஞ்ச் பண்ண வேண்டியது நிறையா இருந்தது. அதில் ஒரு பெரிய ட்ராஜடி ஒன்று நடந்துச்சு. அந்த ட்ராஜடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷோரூமில் சர்வீஸ் விட்டால் அங்கே எக்ஸலண்ட்டாக பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில் ஷோரூமில் விட்டேன். அவங்க ஒரு சில்லி ரீசன் சொன்னாங்க. ஃபோர்க் சீல் இந்த டேமேஜ் ஆகிடுச்சு, ஃபோர்க் சீல் மாற்றுறதுக்கு மட்டும் ஷோரூமுக்கு போயிருந்தேன். அங்கே போய் கொடுத்துட்டு 2 நாளில் வண்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. வண்டி கடைசி வரைக்கும் கொடுக்கல. அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வண்டி வந்துச்சு. என்னடா இதுன்னு இந்த கேப்பை தான் திறந்து பார்த்தேன். ஜஸ்ட் இப்படி, ப்ரோ என்ன ப்ரோ இது கொடுக்கும்போது புதுசாக கொடுத்தேன், என்ன இப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எங்களாலேயே அவுக்க முடியலை, நாங்கள் வெளியே பட்டரில் கொடுத்து அவுத்தோன்னு சொன்னாங்க பஜாஜ் ஷோரூம். அந்த ஒரு இது மட்டும் இல்லாமல் இங்கேயும் ஃபோர்க்கு டேமேஜ்லாம் பண்ணியிருக்காங்க. நான் என்றைக்கும் இப்படி வண்டியை விட்டதில்லை. ஷோரூமில் கொடுத்ததுனாலேயே இந்த டேமேஜு, வண்டியில் ஸ்க்ராச்சஸ் நிறைய இது நடக்குது. நீங்கள் பண்ணதெல்லாம் போதும், எனக்கு ஃபோர்க் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு ஃபோர்க் ஆயில் மாற்றிட்டு அண்ட் சேஞ்ச் பேக்கெட், ஏர் ஃபில்டர்லாம் நான் வெளியே வாங்கி போட்டேன். ஸோ என்கேஜோட பெர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்டர் போட்டிருக்கு. அண்ட் சேஞ்ச் பேக்கெட் வந்து ரோலானோட பிராஸ் சேஞ்ச் பேக்கெட் போட்டிருக்கு. செயின் லூப் வந்து மோட்யூல் இல்லை, என்னது லிக்வி மாலியோட ஏதோ ஒரு சிந்தட்டிக் ஆயில் ஊற்றிருக்கு. அண்ட் வண்டி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. பிக்கப்லேயும் சரி, பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கான, நான் ஷோரூம்லேருந்து வண்டி எடுத்ததுக்கான இப்போ பவர் எனக்கு அதிகமாக இருக்குதோன்னு தோணுது. ஸோ நான் ப்ரைமரி வைசர் வேறு போடல, செகண்டரி மட்டும்தான் இருக்குது. அதனால் விண்ட் பிளாஸ்ட் இருந்தால் கண்டுக்காதீங்க, வண்டியை நம்ம ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணால் எக்ஸாஸ்ட் நோட் அதிகமாகுமா என்னன்னு தெரியல. பட் இட் ஃபீல்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் மீ. எனக்கு கொஞ்சம் பேஸியாக தோணுது. ஐடிலிங்கில் சொல்ல மாட்டேன், பேஸியாக எப்போ தோணுது, டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது. ஒரு டவுன் ஷிஃப்ட்டுக்கும் வம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. சரி, ஓகே, இங்கேருந்து நம்ம போயிடுவோம். ஓகே. இந்த ரோடு தோண்டி போட்டுருக்கிறதுனால, கிராவலாக கிடக்கிறதுனால பின்னாடி டயர் அப்படியே ஸ்லைட் ஆகிறாப்புல. ஸோ இந்த வண்டி நான் எடுத்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராஜ் பஜாஜ் ரெடில்ஸ். ஸோ அங்கேருந்து தான் டெலிவரி எடுத்தது. இந்த வண்டின்னு மட்டும் இல்லாமல் என் சைடில் பாய்ஸ் வச்சுருக்கிற முக்கால்வாசி பல்சர் 220 இருக்கட்டும், 150 இருக்கட்டும், அண்ட் NS 200 இருக்கட்டும், RS 200 இருக்கட்டும், அது எல்லாமே ஸ்ரீராஜ் பஜாஜில் தான் எடுத்தது. நானாவது பரவாயில்ல, அந்த NS 200 அது இன்னொரு vlog நான் செப்பரேட்டாக எடுத்து போடுறேன். பாவம், அந்த வண்டி எடுத்ததுலேருந்து ஒரே பிரச்சனை தான். கேட்டால் ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, மேனுஃபேக்சரிங்கில் ஒரு சில வண்டி இந்த மாதிரி ஃபால்ட்டோடு வரதான் செய்யும் அப்படின்ட்டானுங்க. அதில் எது நடந்தாலும் அவனுங்க தான் வாரண்டியில் கிளைம் பண்ணணும். ஆனால் எதுவும் பண்ண மாட்டாங்க. எவ்ரி டைம், ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் டைம் போயிட்டு வர்ற ஒரு போடும் ஏதாவது ஒன்று ஆடுது, நடுங்குது அப்படின்னு சொன்னால் டபுள் சைட் டேப்போ இல்லை டக் டேப்பையோ உள்ளே வச்சு அமுக்கி கொடுத்துட்றாங்க வண்டியை. ஏன் இந்த வண்டியை கூட நான் சர்வீஸ் கொடுத்துட்டு ரிட்டர்ன் எடுக்கிறேன், இங்கே எதுவும் தொங்கிட்டு இருந்துச்சு இந்த சைடில். என்னடா தொங்குதுன்னு ஜஸ்ட் இந்த ஃப்ரேமை இப்படி பிடிச்சி இழுத்தேன். உள்ளேருந்து இவ்வளோ பெருசாக ஒரு போல்ட் ஒன்று வந்தது. ஷோரூமில் அவரும் அங்கே தான் இருந்தார், சர்வீஸ் பார்க்குறவர் நினைக்கிறேன். அவரும் அந்த சைடில் தான் இருந்தார். அவர், ப்ரோ என்ன ப்ரோ இது வண்டி தேவைதானா அப்படின்னு. இல்லை அது அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களே, ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாமல் உள்ளே போட்டிருப்பாங்க.
நான் எனக்கு நான் மனசுக்குள்ளே தான் நினச்சிட்டு இருந்தேன், என்னது தெரியாமல் உள்ளே போட்டிருப்பாங்களா, ஏன் இது என்ன திருப்பதி உண்டியலா, நினைக்கிறதெல்லாம் உள்ளே போட்டுட்டு அப்புறமா விடுறா அப்புறம் எடுத்துக்கலாம் அடுத்த வாட்டி திறக்கும் போதுன்னு விடுறதுக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கினேன். ஓப்பனாக சொல்ல அப்போ எனக்கு இஷ்டம் இல்லை. சரி ஓகே, அதெல்லாம் நடந்துச்சு முடிஞ்சிச்சு, அப்புறம் விட்டேன். அப்புறம் இப்போ வச்சுட்டானுங்க புது ரோதனை. இந்த ஒரு ஃபோர்க் சீல் மட்டும் இல்லைங்க, இதையும் டேமேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. 2 ஃபோர்க்கும் டேமேஜ் ஆகிருக்கு. டேமேஜ் இந்த சென்ஸ் நல்ல ஒரு பெரிய டென்ட்டு சொல்ல மாட்டேன், லைட்டாக டென்ட் இருக்குது. எனக்கு அது சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிடிக்கவும் இல்லை. ஸ்ரீராஜ் பஜாஜ் ரெடில்ஸ் அவாய்ட் பண்ணுறேங்க. வண்டி விற்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி அந்த வண்டி உங்கள் தலையில் கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சர்வீஸ்னு போய் நின்னீங்கன்னா சும்மா சுத்த விடுவாங்க. ப்ராப்பராக ஒருத்தங்க பேசுகிறாங்களே அதெல்லாம் கேட்போம், அதெல்லாம் இல்லை. நீங்கள் இஃப் யூ டோன்ட் மைண்ட் அந்த சைடு இருக்கிறவங்க புழல் யாராவது எங்கேயாவது புழல் அந்த இருந்தீங்கன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அங்கே போய் நீங்கள் நிற்கும் போது சர்வீஸ் கொடுக்கும்போது ஒருத்தங்களாவது அந்த ஷோரூமில் இருக்கிறவங்கள திட்டாமலோ சர்வீஸில் ஏன் இப்படி பண்ணுறீங்க அதை ஃப்ளாஸ் அவங்க சொல்லாமலோ இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஒஸ்ட்டு பண்ணுறாங்க அந்த ஷோரூமில். சரி நம்மளும் சும்மாவே போயிடலாம், எதுவும் பண்ண வேணாம்னு நினச்சா விட மாட்டானுங்க போல். ஸோ நான் முடிவு பண்ணிட்டேன், அவங்களே என் வண்டியை வெளியே விட்டு டேமேஜ் பண்ணும்போது நான் எதுக்கு இவங்கள ஃபாலோ பண்ணணும். நீங்கள் வெளியே விடாதீங்க, நீங்கள் என்ன சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லைல்ல. இதுக்கு மேலே அவங்களே வெளியே விட்டு வண்டியை உடச்சி கொடுப்பாங்களாம். அதை சரி பண்ணுறதுக்கு என்னை 1 மாதம் வெயிட் பண்ண வைப்பானுங்களாம். என்ன இது கதையாக இருக்குது. லிட்ரலி 1 மந்த் ஆகிடுச்சு நான் வண்டியை ஷோரூம்லேருந்து ரிட்டர்ன் எடுத்து. இன்னும் அந்த ஃபோர்க் சீல் கேப் வந்துட்டுருக்கு. இப்போ கூட இந்த வீடியோ நான் ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி கால் பண்ணிவிட்டு என்ன ஆச்சு 1 மந்த் ஆச்சு அப்படின்னு சொன்னேன். ரிட்டன் கால் பண்ணுறேன்னு சொன்னவரை இன்னும் பண்ணலை. அந்த கால் பேக் எனக்கு வரவே இல்லை. ஓகே, ஷோரூம் கம்ப்ளைண்ட் அப்புறம் பார்ப்போம். ஒரு ட்ராக் புல் பண்ணிக்கலாம். Downshift, extreme, extraordinary. Downshift, let's go. இதே மாதிரி தான் அந்த ஒரு வீடியோவில் ஆச்சு. எனக்கு ஸ்டாப் அடிக்க முடியாது போல, அடிக்க விட மாட்டாங்க இந்த ரோட்டில். அண்ட் முன்ன மாதிரி வண்டி இப்போ பவர் டவுன் ஆக மாட்டேங்குது. ஃபஸ்ட்டெல்லாம் கியர் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நான் கையை விட்ட மாதிரி விட்டேன்னா அப்படியே ஃபுல்லாக இறங்கிடும். ஆர்பிஎம் அந்த கொஞ்சம் தூரம் கூட என்னை கூப்பிட்டு போகாது, அப்படியே சும்மா ட்ரன்னு ட்ராப் ஆகிடும். பட் இப்போ பரவாயில்ல, ப்ரோ இஸ் ஹோல்டிங் அப்.
இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இன்ஃபர்மேட்டிவாக வச்சு பாருங்கள். என்னடா இவன் புலம்புறான்னு நினைக்கிறவங்க அப்படியே பாருங்கள். சிம்பிளாக சொல்ல போனோன்னா இவனை எடுக்க எனக்கு அவ்வளோவா சான்ஸ் கிடைக்காது. அன்டில் ஆர் அன்லெஸ் என் கையில் கேஷ் இருக்கிற வரைக்கும் நான் இவனை வெளியே எடுக்க மாட்டேன். ஸோ ஹிமாலயன் 400 வீடியோக்கு அப்புறம் இதுதான் அடுத்த வீடியோ. ஸோ உங்களுக்கு எதாவது கண்டென்ட் ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள். நானும் சரி நடுவில் ஏதாவது புது எக்யூப்மெண்ட் எதாவது வாங்கும்போது ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அந்த புது எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு கூட காசு வேணும்ல. அடுத்து எப்போ மீட் பண்ணுவோம்? அடுத்து எனக்கு எப்போ மனசு வருதோ அப்போ நம்ம உடனே மீட் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா புதுசாக இன்னொரு வண்டி வந்துச்சுன்னா மீட் பண்ணுவோம். மேபி நிஞ்சா 300 வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. மேபி. ஓகே, மேபி. நாட் அ கிளிக் பைட். நோ சிச்சிக். நோ. என்னோட வீடியோவோட கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள்கிட்ட சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் என்னோட வீடியோவோட கண்டென்ட். ஸோ இன்ஃபர்மேஷன்ன்றதோட ஒரு அவேர்னஸ். பி அவேர். ஷோரூம்ஸில் விடும்போது கொஞ்சம் உஷாராக விடுங்க. இப்போது இந்த வண்டியில் பாக்கி பண்ண வேண்டிய ஒரே வேலை டயரை மாற்றணும். ஸோ சைடெல்லாம் புதுசாக இருக்குது. சென்டரில் வழுக்க விழுந்து போச்சு. இதுக்கும் சரி ஃப்ரண்ட்டுக்கும் சரி. இதுனது எம்ஆர்எஃப் ரெவ்ஸ். இப்போ திருப்பி எம்ஆர்எஃப் சைடு தான் போகலான் இருக்கேன். அப்படி இல்லைனா ட்ராம்ப்ளர் எக்ஸ்ஆர் போடலான்னு யோசித்தேன். பட் ட்ராம்ப்ளர் எக்ஸ்ஆர் போடுறதா இருந்தால் டூரிங் பண்ணணும் போல். நம்ம சென்னை ரோட்ஸுக்கு ட்ராம்ப்ளர் எக்ஸ்ஆர் நல்லா தான் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகிடும்னு சொன்னாங்க. பிகாஸ் தட்ஸ் அன் ஆஃப் ரோட் டயர். அந்த ஒரு புல், அந்த ஒரு ஸ்பீடு, கார்னரிங் கேப்பபிலிட்டிஸ் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாவ். வேறு யாராவது இருக்கீங்களா? ஸோ அப்ரிலா 457 GT 650, இன்னொரு GT 650, இன்னொரு டியூக்கா என்னமோ போச்சு. இதான் R15 போகுது. இல்லை சாரி, RR310 ஒன்று போச்சு. FZ who are you? R15 அது? ஆமாம், ரிஃப்ளெக்டர்ஸா? ஓ இல்லை, அண்டர் க்ளோ லைட்ஸ். வேறு யாராவது இருக்கீங்களா? தட்ஸ் அன் ஆட்டோ அண்ட் ஹண்டர். ஓகே, வந்ததுக்கு இதாவது பார்த்தோமே. ஓகே காய்ஸ், இத்தனை நாள் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேங்க்ஸ். இதுக்கு மேலே சப்போர்ட் பண்ண போகிற என்னோடய புது ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஹோப்ஃபுல்லி see you guys soon. Bye.